ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் எக்ஸல்ல சப்டோட்டல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ சப்டோட்டல் வந்து நிறைய யூஸ் இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்துருவோம். ஸோ சப்டோட்டல் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சப்டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம், அதாவது ஆவரேஜ் பண்ணணுமா, அதாவது கவுண்ட் ஏ, மேக்ஸு, மினிமம், ப்ராடக்ட்டு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சம்மு, வேரியன்ஸு, ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி இருக்குது, நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இப்போ 1 2 3 4 10 வரைக்கும் 11 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வந்து ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே இது வருது. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 11 வரைக்கும் இருக்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஹைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் வந்து அந்த இதில் ஃபில்டர் ஆகாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் இந்த இந்த 101 102 இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இது ஹைட் ஆகும். ஸோ அதான் இது. அது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அந்த நான் டேபிளை உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு ஹிட்டன் வேல்யூஸை வந்து இன்க்ளூட் பண்ணி வரணும்னா நீங்கள் 1 to 3 1லேருந்து 11 வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஹிட்டன் வேல்யூஸ் வந்து இக்னோர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து 101லேருந்து 111 வரைக்கும். ஸோ நீங்கள் ஆவரேஜ் யூஸ் பண்ணால் 101 வந்து இக்னோர் பண்ணும் ஹிட்டன் வேல்யூஸை, 1 வந்து இக்னோர் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் போட போகிறோம். டோட்டலுக்கு என்னது சம் பண்ணுறதுக்கு, டோட்டல் சேல்ஸ்க்கு வந்து சம் பண்ணணுமா, 9 ஹிட்டனுக்கு வந்து 109 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம வந்து ஹிட்டன் வேல்யூ இல்லை, நம்ம சாதாரணமாக இன்க்ளூடு ஹிட்டன் வேல்யூஸு நம்ம யூஸ் பண்ணலாம். 9, அதுக்கப்புறம் ஆவரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ யூஸ் பண்ணலாமா. ஸோ சப்டோட்டல் ஃபஸ்ட்டு வந்து நான் 1 இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 9 ஃபஸ்ட்டு சம்மு தான் பண்ணுறோம். 9. அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணிக்கிறோம். இது வந்து நார்மல். ஸோ நீங்கள் சம்முடைய ஃபங்க்ஷன் என்னவோ அதான் வந்து இது வந்து வரும். ஏன்னா இது வந்து நம்ம சப்டோட்டல் வந்து வேறு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவரேஜுக்கு, சாரி சப்டோட்டலுக்குள்ளே ஆவரேஜு 1. ஸோ ஆவரேஜ், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூவோட ஆவரேஜ் வந்துருக்கு. ஸோ இதில் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் மாறும். அதுதான் சப்டோட்டல். ஸோ ஃபில்ட்ரு பண்ணாவோ இல்லை ஹைட் பண்ணாவோ உங்களுக்கு வந்து வேல்யூஸ் மாறும். ஸோ நான் இதை வந்து நான் கீழே போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து ஹைட் ஆகுது. ஓகே, இங்கே போட்டுறேன். நம்ம ஃபில்டர் பண்ணும்போது மாறி ஆகுது. பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் மாறி இருக்குங்களா. ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிற வேல்யூஸ் மட்டும்தான் அது கால்குலேட் பண்ணோம். இது வந்து நம்ம ஃபில்டரில் பண்ணி நம்ம நார்மலாக வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதாவது ஹிட்டன் வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி வருது. ஓகேங்களா. இல்லை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி ஹைட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். நான் ஹைட் பண்ணுறேன். இங்கே வந்து வேல்யூஸ் மாறாது. ஏன்னா வந்து நம்ம ஹிட்டன் வேல்யூஸை வந்து இன்க்ளூட் பண்ணுற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணல. நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறதா யூஸ் பண்ணியிருக்கோம். இக்னோர் பண்ணுறது யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இக்னோர் பண்ணுறது யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ 109 109 போட்டிங்கன்னா, ஸோ 109ன்றது பார்த்தீங்கன்னா 109 பார்த்தீங்கன்னா அந்த சம் பண்ணுறது அது ஹிட்டன் வேல்யூஸை பண்ணும். ஹிட்டன் வேல்யூஸை இக்னோர் பண்ணும். சரிங்களா. இப்போ வந்து என்ட்ரு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்திருக்கா, மாறி இருக்கா. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஸோ இதே வந்து நான் 101 கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ ஆவரேஜ் வந்து மாறிடும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்துடும். சரிங்களா. அதாவது நம்ம ஹைட் பண்ணாலும் இது வந்து வேல்யூஸும் மாறும். ஸோ நான் ஒயிட் பண்ணுறேன், மாறுது பாருங்கள்.
ஸோ அன்ஹைட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் வேல்யூ வந்துடும். ஸோ 2 ஹைட் பண்ணுறேன். வேல்யூஸ் மோர். ஸோ இதுதான் வந்து ஹிடன் வேல்யூஸ் வந்து இது ஹைட் பண்ணி நம்ம இது பண்ணுறது. ஓகேங்களா? சப்டோட்டல் வந்து நம்ம நிறைய வயசில் யூஸ் பண்ணுவோம். நம்ம மற்ற இன்னும் அட்வான்ஸ் லெவலில் சப்டோட்டல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பை.